ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி பதர்பேணி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ஜூஸியான நல்ல ஸ்வீட்டான இந்த பேணி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்ய ஃபஸ்ட்டு நான் 100 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மாவு கூடயே ஒரு முட்டை சேர்த்துடலாம். முட்டை போட்டு நம்ம செய்கிறதுனால இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதனால் ஒரு முட்டை சேர்த்துடலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக டால்டா அப்படி இல்லைனா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பரோட்டாக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியும் அதிகமாக தேவைப்படாது. நம்ம சேர்த்துருக்கிற முட்டை எண்ணெய் இதுவே கரெக்டாக இருக்குங்க. அப்படி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு இந்த மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு இந்த பேணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி ஆனதும் ஒரு வெள்ளை துணி போட்டு நம்ம 1/4 மணி நேரத்துக்கு இந்த மாவு நல்லா ஊற வச்சிடலாங்க. கண்டிப்பாக இந்த மாவு 1/4 மணி நேரம் ஊறணும். இந்த மாவு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துடலாம். இந்த தண்ணியிலே நான் 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. எனக்கு இந்த சர்க்கரை இனிப்பே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட 2 இடித்த ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சமாக கலர் பவுடரு தண்ணியில் கலந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இந்த பாகுபதம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி அளவுக்கு வந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் இந்த சர்க்கரை பாகு கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். நல்லா இது கலந்து விட்டுறலாம். சர்க்கரை பாகோட பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இது நான் இறக்கிடுறேன். அடுத்தது மாவு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இது எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு மாவு. ஒரு தடவை இந்த மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அடுத்தது இந்த மாவை 2 பங்காக பிரிச்சிடலாங்க. இதில் ஒரு பங்கு எடுத்து வச்சிடலாம். மீதி ஒரு பங்கில் நம்ம சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிற சைஸில் இந்த மாவை பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு உருண்டை சைஸ் இருந்தால் போதும். அடுத்தது இந்த மாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கலாங்க. நம்ம எப்பயுமே மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். மாவு தேய்ச்சிட்டு நம்ம பரோட்டாவுக்கு லேயர் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி லேயர் எடுக்க வருமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த மாவை நம்ம பரோட்டாவுக்கு தேய்க்கிற மாதிரி லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கலாங்க. அவ்வளோதான். நடுவில் தேய்க்க வேண்டாம். ஓரத்தில் மட்டும் லைட்டாக தேய்ச்சா போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. மீதி இருக்கிற மாவுல இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே திருப்பி போட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சே பொரிச்சிடலாங்க. அப்போ தான் 2 சைடுமே நல்லா வேகும். நம்ம மாவு உள்ளே சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தாங்க எண்ணெய் நிறையா பிடிக்காது. இது 2 சைடுமே நல்லா பொரிச்சிடலாம். இது 2 சைடுமே நல்லா கலர் மாறினதும் இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. பாருங்கள் இதே மாதிரி நம்ம மீதி மாவு தேய்ச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த மாவும் இதில் சேர்த்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சக்கரை பாகுல இது நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். இது சக்கரை பாகுல சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இது லைட்டாக வெது வெதுப்பான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சூடோட அந்த சர்க்கரையோட இனிப்பெல்லாம் இதில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி பொரிச்சு வச்சிருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்வீட்டான நல்லா ஜூஸியான பதர் பெனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மாவை பொரிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த சக்கரை பாகில் சேர்த்து எடுத்தோன்னா பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்வீட் அடிக்கடி செய்வீங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோக்கு கீழே தெரியிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.